அந்த விதத்துல வந்து பயங்கரமான ஒரு பாருங்க, இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்சியலான பிசினஸ் வேல்யூ உள்ள ஹீரோவா இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு ப்ராப்ளமா எதுனாலும் சொல்லுங்க, எதுனாலும் சொல்லுங்க அப்பப்போ கூப்பிட்டு நான் கேட்க முடியல. எனக்கு அது என்ன அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல. எனக்கு சினிமா தெரிஞ்சவங்க அட்வைஸ் தெரியும், ஒண்ணுமே தெரியல. கண்ணை மூட்டு நான் பாட்டுக்கு போறேன். அவரா கூப்பிட்டு ராஜா இது வேணா சொல்லுங்க, ராஜா இது வேணா சொல்லுங்க, அந்த மாதிரி பயங்கரமா வந்து வாலண்டியர் பண்ணி கைட் பண்ண ட்ரை பண்ணாருன்றது என்னால இன்னும் மறக்க முடியாத சம்பவமா இருக்கு. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ச்சியா என்ன இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்க முடியும். ரொம்ப போல்டானவர், மனசுல பட்டது செய்யக்கூடியவர், மனசுல பட்டது பேசுறது செய்யறது அப்படின்னு எத்தனை பேர் டிப்ளமேட்டிக்கா போய் தானே பழகி இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால பல விஷயங்களை அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு குறையாதே இருந்துச்சுதான். அதுல வந்து நானும் சுந்தர்சி சாரும் பேசிக்கும் போது நானும் சுந்தர்சி சாரும் கம்போஸ் பண்ற ஸ்டைல வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது சார். ஏதாவது ஒரு குறிப்பிட்டமா பண்ணுங்க சார், ஏதாவது ஒண்ணு சார், இன்னும் கேவலம் ஏதாவது சொல்லுங்க சார், தப்பா நிக்காதீங்க ஆமா, ரொம்ப இயல்பா வந்து காமெடி ஏதாவது சொல்லுங்க சார், சார் ஈக்குவலா சொல்லுவாங்க. இந்த படத்துல வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க சார். வந்து ஓப்பனிங் லைன்ஸ் வந்து பிரபு தேவா சார் கூட சார் போது கொடுத்துட்டாங்க. அவங்க நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸ்ல வந்து ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டு ஸ்டார்ட்றதுக்கான எனக்கு ஈக்குவல் டேவலன்ஸ் மக்காயெல்லாம் பண்ணோம் இல்லையா? அந்த ஸ்டைல்ல வந்து இந்த சிக்கி ஸ்டைலு பாட்டு எல்லாம் தொம்பைக்கு தொம்ப நானே வந்து உல்டா பாட்டி பண்றாங்க. இல்ல இல்ல இன்னும் உல்டா அப்படி சொல்ற மாதிரி சார் வந்து வரி வரியா எழுதி கொடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுங்க, எல்லாரும் திரும்பி பாக்குற மாதிரி அப்படின்னா சார் எல்லாமே பாட்டுனா முறையாதானே சார் பாடுவாங்க. ரொம்ப அதே கர்நாடிக் சிங்கர்ஸ், கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து வந்து கடவுளில் என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை பிடிச்சி சாகணும், அப்படியே சாங் கம்போஸ் பண்ணணும் சார் அப்படின்னோடனே சரி இசைக்கு ஒரு சோதனை, இசைக்கு ஒரு சோதனை மண்டை பிடிச்சி சாகணும். உண்மையிலதான் இது கர்நாடிக் படித்தவன் இதை கேட்டா அவன் வந்து கொலை வரியில வந்து என்ன வந்து கொன்றும் அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுங்க. சினிமாவில் கூட அப்படி டைமிங் கவுண்டமணியன் எல்லாம் வந்து டயலாக் பஞ்ச் டெலிவரி டைமிங் சொல்லுவாங்க. அதை விட டைமிங் என்னன்னா, நானும் விஜய் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு பொறுமையான வாய்ஸ், இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது, இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடிக்க கூடாது, இனிமேல் லைஃப்ல அதுக்கப்புறம் பாடவே கூடாது. அப்படி ஒரு வாய்ஸ் வந்து எங்க பிடிக்கிறது போது டக்குன்னு கலந்து